டே 2 எல்லாருக்கும் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். யாத்ராஸ் வேர்ல்டில் இன்றைக்கி யாத்ராவுக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் மார்னிங்கே எல்லாமே செய்கிறோம். மார்னிங் லன்ச் ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். வெங்காயம் ஆல்ரெடி அங்கே கடாயில் போட்டு வதக்கி வச்சுருக்கேன். இங்கே தக்காளி கட் பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி போட்டு மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு சிம்பிளாக நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். வேறு எதுவும் அதில் ஸ்பெஷல் கிடையாது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இட்லி தான் ஊற்ற போகிறேன். இட்லி ஊற்றுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் வைக்கலாம், இது பாப்பாக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறதால நம்ம இன்ஸ்டன்ட் சாம்பார் தான் வைக்க போகிறோம். பருப்பு, வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கத்திரிக்காய், ஆஸ் யூஷுவல் நம்ம பெருங்காயம், ஜீரகம், பூண்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம குக்கரில் விசில் வச்சு எடுக்க போகிறோம். எப்பவுமே நம்ம பாப்பாவை வச்சுருக்க வீட்டில் என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக ஏதாவது சமையல் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைப்போம். பாப்பாவுக்கும் இந்த சாம்பாரே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்பிளாக சாம்பார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பாப்பாவுக்கு கொடுக்கும்போது நம்ம 1 இயர்க்குள்ளே இருக்க பேபிக்கு கொடுக்கும்போது சால்ட் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பாப்பாவுக்கு சாம்பார் வச்சுட்டு சாம்பார் கொடுக்கும்போது தனியாக எடுத்து வச்சுக்கலாம், நம்மளுக்கு சால்ட்டு போட்டு பாப்பாவுக்கு சால்ட் இல்லாமல் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி என்னோடய ஸ்டைலில் ஒரு சிம்பிளான தக்காளி சாதம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நான் நேற்று மாவு அரைச்சி வச்சுருந்தேன், அது நல்லா புளிச்சு வந்துருச்சு. அந்த மாவு தான் இப்போ எண்ணெய் தீந்துருச்சு. அதனால் இப்போ நான் எண்ணெய் கட் பண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் கட் பண்ணி ஊற்றிட்டு ரீஃபில் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஒன்றும் இல்லை, இட்லி தான் ஊற்ற போகிறேன். இட்லி எண்ணெய் பாக்கெட்டில் கொஞ்சம் எண்ணெய் மீந்திருந்ததால் அதை இட்லி தட்டில் ஊற்றி வேஸ்ட்டு பண்ணாமல் சேவ் பண்ணுவோமேன்னு சொல்லிவிட்டு அதை இட்லி தட்டில் ஊற்றிட்டுருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. இட்லி மாவு இப்போ அதில் ஊற்றிட்டுருக்கேன். மாவு எப்படி அரைப்பேன்னா, இந்த தனித்தனியாக உளுந்து போட்டு அது ஒரு 40 மினிட்ஸ்க்கு 30 மினிட்ஸ்க்கு ஆட்டி அரைக்கிற வேலைலாம் இல்லைங்க. எல்லாத்தையும் இட்லி மாவு, பச்சரிசி மாவு, உளுத்த மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி தான் நம்ம இட்லி செய்வோம். அந்த இட்லி எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு இட்லி நல்லா தான் சாஃப்டாக தான் வருது. வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாதத்துக்கு தான் சாதம் சூடாக இருக்குன்னு ஆற வச்சிட்ருக்கேன். இப்போ இட்லி வெந்துருச்சு. இட்லி கீழே வந்து நான் முட்டை இன்றைக்கி தக்காளி சாதத்தோடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே முட்டையும் போட்டு வேக வச்சுருந்தேன், அதுவும் வெந்துருச்சு. இப்போ இட்லி வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாம்பார் தாளிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு மற்ற வச்சு 2 கடைஞ்சோன்னா நல்லா மசிஞ்சிரும். இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இட்லி நல்லா சாஃப்டாகவே இருக்குது. அவ்வளோதான், எடுத்து நம்ம இதை சாப்பிட வேண்டியது தான். ஆனால் சாம்பாருக்கு தாளிக்கணும்ல, அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு இன்றைக்கி தாளிக்கக்கூடாதுன்றதால நான் இன்றைக்கி கடுகு போட்டு தாளிக்கல. ஸோ எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணி அது கூட ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா தாளித்து நம்ம இன்ஸ்டன்ட் சாம்பாரில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது என்னென்னா, தம்பிக்கு தான் கொடுக்க போகிறோம். அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதால ஒரு இட்லி கொஞ்சம் சாம்பார் வச்சுருக்கேன். இது யாத்ராக்கு அந்த சால்ட்டு போடாமல் சாம்பார் தண்ணியை எடுத்து வச்சுருந்தேன். அந்த சாம்பார் ப்ளஸ் கீ ஊற்றிருக்கேன். கீ வந்து எப்பவுமே உருக்கி தான் ஊற்றணும். பாப்பாவுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டேன். இருந்தாலும் அவங்க அப்பா கையால் அவளுக்கு வாங்கி சாப்பிட்ணும். எப்போவுமே அவள் சாப்பிடும்போது அவளும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாள். அதனால் அவங்க அப்பா எப்போவுமே 1 வாய் 2 வாய் அவளுக்கு ஊட்டி விடுவாங்க. அவளும் அதை எப்போவுமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாள். இப்போ தான் சாப்பிட்டுட்டு தான் விளையாடிக்கிட்டு இருக்கா. லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. டீக்கு பதிலாக மருதம்பட்டை அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசன் குடிப்பாங்க, அதையும் பேக் பண்ணி கட்டி கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன, யாத்ராவோட ரைடு தான். யாத்ரா பாய் சொல்லி ரைடு கிளம்பியாச்சு.